இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பொண்ணுங்க வந்து பசங்களை அவாய்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஓகேங்களா, இதான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 5 டாபிக்ஸை நான் வந்து சொல்கிறேன், ஒரு 5 விஷயங்களை வந்து சொல்கிறேன். அடுத்த பார்ட் 2ல் வந்துட்டு இன்னொரு 5 ரீசன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கம்யூனிகேஷன் வந்துட்டு இல்லாமல் இருக்கிறது. இப்போ எந்த ஒரு வேலையாக இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், உங்கள் லவர் கூட வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பெண்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஐயோ, ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு அவனால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு அவனை வந்து காலம் ஃபுல்லாக வந்து அவன் நமக்காக வந்து பண்ணுவான், இல்லை நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. சில பசங்களுக்கு வந்து தெரியாது எதனால் அவாய்ட் பண்ணுறாங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரிய வரும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியவும் செய்யும். ஸோ ஃபஸ்ட் ரீசனாக வந்துட்டு இதுதான், கம்யூனிகேஷன். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து இருக்காது. எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், நீங்கள் கல்யாணம் பண்ண ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அந்த சின்ன ஒரு 5 minutes டாக்கை தான் வந்துட்டு அந்த பெண் வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அந்த விஷயத்தை தான் வந்துட்டு அவங்க லைக் பண்ணுவாங்க. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் கண்ட்ரோலிங். ஒரு ஓகே சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு என்ன பண்ணாலுமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது. பட் அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டா அப்படின்னா உடனே என்ன பண்ணுறதுன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. நீ இந்த ட்ரெஸ் போடாத, நீ அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த பெண்ணுக்கு வரும். அதனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களை வந்துட்டு பொண்ணு வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்துட்டு நிறைய விஷயத்துல நிறைய பேத்துக்கிட்ட வந்து இது நடக்குது. நான் அதனால தான் வந்துட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து சொல்றேன். அண்ட் தேர்ட் ரீசன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ் வேணும் பட் மேரேஜ் வேண்டாம், மேரேஜ் வரைக்கும் என்ன எடுத்துட்டு போக மாட்டேன் அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து உங்களை அவாய்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லைங்க லவ் மட்டும்தாங்க பண்ணுவேன், மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு 1000 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் வந்து இருப்பா. அப்படி இருக்கிற பசங்களை வந்துட்டு பொண்ணுங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நான் ஃபோர்த் ரீசன் வந்துட்டு சீட்டிங் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா பொண்ணுங்க வந்துட்டு பசங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஈவன் தோ ஓகே சொல்லியிருந்தாலும் பிடிச்சிருந்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சீட்டிங் பர்சனாக எந்த மாதிரி அப்படின்னா சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில், ஒர்க் பிளேஸில், ஜிம்மில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்துட்டு லாக் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு பர்சன் அவங்க மேலே வந்துட்டு நம்பிக்கையே வராது. ஓகே சொல்லிட்டோம், ஆனால் வந்து இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க உண்மையாலுமே வந்துட்டு இருக்காங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. பட் அந்த ஒரு சீட்டிங் பர்சன் வந்து இருக்காங்க, சீட்டிங் பண்ணுறாங்க, எனக்கு தெரியாமல் அவன் அப்படி பண்ணுறான், என்கிட்ட லவ் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சேர்ந்து ஊர் சுற்றுறது, இன்னொரு பொண்ணுக்கிட்ட சேர்ந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது, நிறைய கடலை போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஃபோர்த் ரீசன். 5வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, இந்த லாஸ்ட் ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறது. லவ் பண்ணுற டயத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி எண்டிங்கும் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் இருந்தாலுமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து விழுந்து கவனிச்சிருப்பான் அந்த பொண்ணை. போக போக பார்த்தீங்க அப்படின்னா என்ன இவ டார்ச்சலாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஒரு அவாய்ட் பண்ணுறது, அந்த பொண்ணை இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த விஷயத்த தான் அந்த பொண்ணுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும், மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ காலம் ஃபுல்லாக வந்து இவர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. பட் அப்படி ஒரு பின்பத்தை வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனாலேயே வந்துட்டு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பசங்களை வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு சொன்ன 5 ரீசன்ஸ். இது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து சொல்லப்பட்ட ரீசன்ஸ். இதெல்லாம் தான் காரணம்.
நீங்கள் எந்த பெண் எடுத்தாலுமே அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் மூலிமா தான் அவங்க வந்து பிரிஞ்சு போவாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா, ஒரு 90% ஆஃப் பெண்கள் வந்துட்டு ஒரு பையனை விடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசனாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Twinkable Annie.